இப்படி எல்லாம் வந்தவங்க மறுபடியும் வில்லனா நினைச்சோம்னா வம்பா இருக்கும். இல்லை நீங்க கேளுங்கன்னாரு. நான் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க, எவ்வளவு சூப்பரா சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். எவ்வளவு சூப்பரா கதை சொன்னாலும் நல்லா இல்லை அடிக்க வேண்டியதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னு எஸ்கேப் ஆகிக்கலாமே. சரி நிச்சயமா இந்த கதையை நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு கதை சொன்னாரு. சொல்ல 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 சூப்பரா எனக்கு அப்படியே எனக்கு மணக்க என்னுடைய கற்பனையில தியேட்டர்ல இந்த இடத்துல கிளாப்ஸ் வருது, இந்த இடத்துல கைதட்டல் வருதுன்னு வண்டி ஓடிட்டே இருக்குது. ஓடி 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 அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில சேர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பின்னாடி உட்கார்ற சீன் சொன்னாரு பாருங்க, சரண்டர். தலைவரா இந்த படம் எடுத்துலாம் தலைவரா, என்ன ஹீரோவா நடிச்சு வாழ்க்கையில கிடைக்க போறான். வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மணிவண்ணன் சார் இருக்கார்ல, இந்த மணி இந்த கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு நிறைய படத்தில். அவர் டைரக்ட் பண்ண படம். ஹீரோவாக யாருன்னா நம்ம சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. இது 1994, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் முன்னாடி வந்த படம். எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டிவியில் போட்ட படம் தான். ஆனால் இந்த படத்தில் பேசின அரசியல் இன்னி வரையும் ஸ்ட்ராங்காக நிற்குது. இன்னி வரையும் ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் பேசினால தான் இந்த படத்தை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இந்த அமைதிப்படை எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அந்த ஹீரோ சத்யராஜ் வருவார். அவர் கேரக்டர் கூட பெருசாக ஒன்றும் இருக்காது. நார்மலாக யூஸ்வலாக ஒரு கிளிசைடான ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாரோ அதே தான் இந்த ஹீரோ சத்யராஜ் பண்ணுவார். நமக்கு அந்த அம்மாவாசை என்கிற நாகராஜ சோழன் எம்எல்ஏ வருவார் பார்த்தீங்களா, அவர் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் படமே வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அவர் கேரக்டர் வந்தது படம் பூஸ்ட் ஆயிருங்க. அதான் சிம்பிளாக என்ன, ஸ்டார்டிங்கில் கைகிட்டு என்னங்க நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யுங்க, நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் கிட்ட பம்பி வருவார். இந்த மாதிரி நாய்க்கும் எனக்கு சண்டை வந்ததுங்க, நாயை அடிச்சு போட்டு நான் தேங்காவை பொறுக்கி போட்டுருங்க அப்படின்னு அந்த சீன் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் சுயற்சி விருப்பமும் அவங்க யாரை கொண்டு கை கட்டி நிற்கிறாங்களோ அவங்களும் நிற்க வைங்க, நான் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பேங்க. இதே மாதிரி தான் ஒருத்தர் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா இருந்த பிறகு மோடி ஐயா கையை கட்டிக்கிட்டு இதே மாதிரி தான் பம்பி நின்னாரு. அது அப்படியே இப்போ ரெசம்பிள் ஆகுதுங்க. ஒரு 1994 வந்த படம் 2016 மணிவண்ணன் ப்ரிடிக்டரா, எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது தான் பார்க்கும்போது. அப்படியே எனக்கு எடப்பாடி பழனிசாமி கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறாரு. அந்த மாதிரி அப்போவே யோசிச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் நடக்குன்ற அளவுக்கு. ஒரு ஃப்யூச்சர் திங்கிங் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத சூப்பராக காமிச்சிருந்தார் மணிவண்ணன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு எம்எல்ஏ ஆனது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்சிஷன் ஆவா இருப்பாருங்க. சாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஓகே அப்புறம் வாங்க என்ன மணி அப்படின்னு வருவாருங்க. ஐயோ அதெல்லாம் செம்ம பண்ணுங்க. ஐயோ சத்யராஜ் பயங்கரம் பண்ணிட்டாரு. கால் படுத்துப்பா, நீ தள்ளி நிற்கலாம் மணி, நீ ஏன் பார்த்து நிற்கிறேன், என்னப்பா பேர் சொல்லி கூப்பிட்ற, அதான் ஓட்டு வந்துருச்சுல, அதாவது மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நல்லா இருக்குங்க. அப்படியே சத்யராஜோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அந்த இது இந்த அம்மாவாசை தான் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரே சூப்பராக அந்த டிசைன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணுவார். எல்லா அரசியல் தலைவர்கள், நம்ம திராவிட தலைவர்கள் மாதிரி மிமிக்ரி பண்ணிக்க பாரு. அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, பெரியார் மாதிரி, அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த சீனும் சூப்பராக இருக்கும். நம்ம சத்யராஜ் மிமிக்ரி பண்ணுற சீனும் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் சொல்லணும்னா அந்த ஒரு ஜோசியக்காரன் வருவான், இதை மாதிரி உங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்கள் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்க, ஸோ அதனால் பார்த்துருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ஜாமி நீங்கள் உங்களோட இதெல்லாம் கணிக்கிறது இல்லையாக்குங்க அப்படின்னுவாரு. அப்படின்னா கணிச்சிருக்கேனே 95 வருஷம் உயிரோட இருப்பேன் அப்படின்னும் போது, அப்படியா கன்னர் தொப்புன்னு போட்டு தள்ளுவாப்புல. ஜோசியம் ஜாதகம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன நிலமன்னு சொல்லிட்டு மாசா இருக்கு அந்த சீனுப்பா. வேற லெவல் பண்ணியிருப்பார் நம்ம சத்யராஜ். அப்புறம் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கஸ்தூரியை இவர் ரேப் பண்ணுவார். இந்த அமாவாசை கேரக்டரு எல்லாம் முற்போக்கு மாதிரி காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி தப்பு பண்றதா நிறைய அரசியல் நீங்கள் டிஎம்கேலையும் எடுத்துக்கலாம், ஏடிஎம்கேலையும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் லைக் இப்போ இந்த வச்ச எந்த கட்சிக்கு வேணாலும் அது சூட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாரு. அற்புதமாக இருந்துச்சு அந்த மணிவண்ணன் வச்சது. அதுக்கப்புறம் இவனுக்கு யாரு காசு கொடுத்தாலும் அந்த கட்சியில் எம்எல்ஏ இருக்கவன அவன் தான் அம்மாவாசைன்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த கட்சினா பிஎம்கே, பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க கட்சியும் ரெசம்பிள் பண்ற மாதிரி வச்சிருப்பாரு. ஐயோ மை காட், என்ன இப்படி வச்சிருக்காரு, எல்லா கட்சியும் விடாம எல்லாத்தையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. நல்ல தைரியம் இருக்கு இந்த மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தனி மரியாதையாக வந்துருச்சு மணிவண்ணன் மேலே. ஏன்னா அவரும் ஒரு லெஃப்ட் ஆள் தான், ஒரு இறைமறுப்பாளர் தான், பெரியாரிஸ்ட் தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணிவண்ணனை, ரொம்ப பிடிக்கும் சத்யராஜ், ரொம்ப பிடிக்கும். அவங்களும் லைக் நான் ஃபாலோ பண்ணுற சேம் திராவிட கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற ஒரே காரணத்தினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இப்போ திராவிட கொள்கையை ஃபாலோ பண்ணனால அவன் தப்பே பண்ண மாட்டான்னு இல்லையே, தப்பு பண்ணுறவங்களும் இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அப்புறம் 94ல் இவங்க ஜெயலலிதா அம்மா தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்பயே அந்த மகாமகத்தெல்லாம் கலாய்க்கிற மாதிரிலாம் சீன் வச்சிருப்பாரு நம்ம மணிவண்ணன் வந்து. அதெல்லாம் ரொம்ப தைரியம் வேணும். வீரப்பன் சீரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ரொம்பவே சட்டில் ஹேண்டில் பண்ணியிருந்தார் நம்ம இவர் மணிவண்ணன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதை தவிர்த்து சொல்லணும்னா அந்த கோவிலை பற்றி, அந்த பாபர் மசூதி இடிப்பும் அப்போ தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாபர் மசூதி இடிச்சுட்டு இப்போ ராமர் கோவில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம மோடிஜி ரஜினி எல்லாம் போனாங்க பார்த்தீங்களா. அந்த கோவில் வச்சும் அதை 1994 டைலாக் வச்சிருப்பாரு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் எவனும் கோவில் அடிக்கிறது இல்லை, கடவுள் இருக்குன்னு சொல்கிறோம்னா இன்னொருத்தனோட கோவிலை போய் இடிக்கிறான்றத அடிச்சுட்டு போகிறாரு சங்கிய. சாவலுன்ற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வேற காவி ட்ரெஸ் போட்டு வர நம்ம சத்யராஜ். இப்படி பண்ணா நம்ம யோகம் வரும் இது வரும்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையை நம்பிட்டு இது பண்ற மாதிரி எல்லாம் மனுஷன் அப்படியே இந்த பாலிடிக்ஸ்ல நல்லா ஊறி போயிருக்காரு மனுஷன். மணிவண்ணன் வந்து நிஜமாலே ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஆளு. அதனால ஒரு நல்ல டைரக்ஷனும் தெரிஞ்ச ஒரு கிராஃப்டும் நல்லா பண்ணி படத்துல பாலிடிக்ஸும் நல்லா பேசி என்ன அந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் வரும். அது மட்டும் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், கிரிஞ்சா தெரியல. ஆனால் அது அப்போ வந்த படம்னால அது நமக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்த படம்லாம் நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவோம். ஆனால் அது ஓகே, அந்த படத்துக்கு ஓகே. ஏன்னா அந்த 1994 வந்த படம் நம்ம எதுவும் பெருசாக கூட சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஜாதியை வச்சு ஒரு டைலாக் செமையாக வச்சிருப்பாப்புல. இது மாதிரி மேல் ஜாதிக்காரங்க நாயங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணமாக இருப்பார். அதை வச்சுட்டு என்ன இது மாதிரி நீங்களே இது பண்ணி விட்றீங்கன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் வந்து இவர்கிட்ட அப்புறம் சத்யராஜ் கிட்ட கடைசி வரைக்கும் ஜாதி இருக்கிறது தான் நம்ம பொழைக்க முடியும், ஜாதி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃபோனை கிராமங்கள் கண்டுபிடிச்சான்னு சொல்ல, ஜாதியை அவன் கண்டுபிடிச்சான், இந்த மாதிரி மந்திரவாதம் கண்டுபிடிச்சான், அரசியல்வாதம் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பா இதெல்லாம் ரொம்ப தைரியம் வேணும் பேசுறதுக்கு. பயங்கரமாக பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அது மாதிரி ஜாதி வந்து மக்கள் நிம்மதியாக இருப்பாங்களா, மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க, நம்ம தான் சோத்துக்கிட்டு இங்கேயே அடிக்கணும் அப்படின்னு. ஓய் யாரா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அரசியலை வேற லெவல் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு மரியாதை வந்துருச்சு எனக்கு மணிவண்ணன் மேலே, சத்யராஜ் மேலாம் ஒரு ரெஸ்பெக்டே கிரியேட் பண்ணி விட்டுருச்சு எனக்கு இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். தயவு செஞ்சு பாருங்கள், யூடியூப்லேயே இந்த படம் ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் நாலேஜ் இல்லைனா கூட இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அரசியல் தெரிஞ்சுன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அரசியல் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு படம் பிடிக்கும், ஒரு கிராஃப்டாக பிடிக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், தாராளமாக இந்த படம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். யூடியூப்லேயே இருக்குது. இதை தவிர்த்து வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்புறம் அந்த அமாவாசை கேரக்டர் வந்து கலவரத்தை தூண்டுறதுக்கு ஒரு வேலை பண்ணோம். இதை மாதிரி இந்த கூட்டத்தில் இருக்கவனை போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் சொல்லிட்டு மணிவன் வந்து இவரே அடிச்சிருவார். அடித்த உடனே ஐயோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு ஜாதி கலவரம் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆட விட்டு இது பண்ணிட்டு இருப்பார், பரதநாட்டியம் டான்ஸ் விட்டு பார்த்துட்டு இருப்பார். இது என்ன யாரை ரெசம்பிள் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். குஜராத் கலவரம் நடந்தப்போ நம்ம மோடிஜி என்ன பண்ணாரோ அதான் இங்கே எடுத்திருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இதை இப்போ எடுத்தால் பரவாயில்ல, ஒரு 1994 இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி வச்சிருக்காரு மணிவண்ணன். அதெல்லாம் ஒரு கிரேட் மைண்டு. அமைதிப்படை 2ன்னு ஒன்று எடுத்தாங்க. அது வந்து நாம் தமிழர் கட்சியோட பிரச்சார வீடியோன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் சீமான் கட்சி ஆரம்பித்தார். இல்லைன்னா மணிவண்ணன் வந்து அப்போ கொஞ்சம் இப்போ இருக்கிற சீமான் பற்றிலாம் தெரிஞ்சாருன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, இப்போ சீமானனை வந்து ஒரு விஷயம் பேசிட்டு அதுக்கு கான்ட்ராக்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பேசுகிறார் பார்த்தீங்களா. அதெல்லாம் வச்சுருந்தா இப்போ உயிரோடு இருந்தால் மணிவண்ணன் கலாச்சிருப்பார். ஆக்சுவலாக சத்யராஜே ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருந்தார், இப்போ இவர் மணிவண்ணன் மட்டும் உயிரோடு இருந்தாருன்னா இப்போ சனாதனம்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாரான். மோடியா இவரை சத்யராஜோ, அமித்ஷாவா இவர் நம்ம மணிவண்ணனை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாரான். இன்னத்துக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள், பயங்கரமாக இருந்திருக்கும். சார் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, உயிரோடு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மணிவண்ணன் வந்து. சரி பரவாயில்ல, நமக்கு கிடச்ச அந்த அமைதிப்படியே வச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணுன்றதான் நான் சொல்ல வருவேன். அதான் எல்லா கட்சியிலையும் குறை இருக்குது, எல்லா கட்சியிலையும் நிறைய இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன கட்சி பிடிக்குமோ என்ன கொள்கை பிடிக்குமோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பிடிக்கலையா ஃபாலோ பண்ணாமல் இருங்க, அதை நாம் எதுவும் சொல்ல முடியாது. என்னோட கொள்கை திராவிட கொள்கை, அவ்வளோதான். அதான் நான் சொல்லுவேன். அதான் இந்த படத்தில் அந்த இதை கலாச்சிருக்காங்க, அதுக்கு நான் வந்து என்ன இப்படி இவங்களாம் கலாய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓக்காயிட்டு நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாது. இது ஒரு படத்தில் வந்து விஷமத்தனமாக அதை கருத்து வச்சா நம்ம இது பண்ணலாம். இது வந்து பொலிட்டிக்கல் சட்டையரை என்ஜாய் பண்ண தெரியணும். ட்ரிகர் ஆகிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை யூடியூப்பில் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.